குழந்தையா வாழ்க்கையை ஓட்டுறோம். சிவபெருமானா தெரியாது, லிங்கம்னா தெரியாது. ஆனா சின்ன சின்ன குழந்தைகள் கருவுல இருந்தே திருவா வரும். சிவலிங்கம் பூஜை பண்ணும், தடியாக தொண்டு செய்யும், திருநீர் பூசும். அவங்க எல்லாம் போன பிறவி இல்ல, ஏதோ சிவபுண்ணியம் செய்து அந்த தொடக்கு வருது. சண்டீஸ்வரர் மாதிரி, உபமன்ய முனிவர் மாதிரி குறிக்கோள் வேணும், ஒரு இலக்கு வேணும். குறிக்கோள் இல்லாம மனிதன் வாழ முடியாது. ஒவ்வொருத்தர் பிறவிலையும் நான் திருமுறைக்காக பாடுபடுவேன், திருமுறை தொண்டு செய்வேன், உழவார பணி செய்வேன், இத்தனை பதிகங்கள் பாடுவேன், இத்தனை தலையாத்திரை மேற்கொள்வேன், சிவபூசை செய்வேன், அடியாருக்கு சோறு போடுவேன். ஏதாவது ஒரு குறிக்கோள். சில பேர் இருக்கிறான், நான் 10 பேரை கடுப்பேன், 10 பேரை கொல்லுவேன், 10 பேரை வெட்டுவேன். அந்த குறிக்கோள் வேற. நீ 10 பேர் பரிசு அடிப்பேன், கொள்கை வேற. ஆனால் உண்மையான மாந்தர்கள், உண்மையான மெய்த்தொண்டர்கள் என்ன பண்ணணும்? நல்லது செய்யறமோ இல்லையோ தயவு கெட்டது பண்ணக்கூடாது. இதுதான் தர்மம் சொல்லுது. தர்மம் என்ன சொல்லுது? நீ அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணாத, நல்லது பண்ண வேண்டாம், தயவு செய்து கெட்டது பண்ணா. கெட்டது பண்ணாம இருந்தாலே போதும். யாராவது ஒருத்த வந்து உங்கள்கிட்ட மத்தவனை குறை சொன்னா எழுதி அடுத்த நிமிஷம் உங்களை தான் குறை சொல்லுவோம். எவன் குறை சொல்லுகிறானா அவன் தான் முதல் குற்றவாளி. இதான் முதல்ல வச்சுக்கணும்.